இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டிருக்கிறாரு. என்னன்னா, சிறுமிகள் பலாத்காரம் நடந்தா 5 ஆண்டு கடுங்காவல தண்டனை, ஜெயில் தண்டனை இருக்கிறாரு. எப்போ 4.25 வருஷமா பாய் ஓட்டு படுத்து தூங்கிட்டு இப்ப ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி அடுத்த ஆட்சி பிடிக்கிறதுக்கு சிறுமிகள் பலாத்காரருக்கு தண்டனை கொடுக்கிறாராமா. எவ்வளவு கேவலமா இருக்குது பாருங்க. அவ்வளவு நிலையா இருக்குது. பாலியல் பலாத்காரம் நடக்குது தெரியுங்களா? தூத்துக்குடியில ஒரு பெண்ணுக்கு பாலியல் பலாத்காரம் நடந்தது தெரியுமா? அந்த பெண்ணுக்கு 10 நாள் கழிச்சுதான் குற்றவாளியை கண்டுபிடிச்சாரு. ஆனா எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, ஏழை மக்கள், எளிய மக்கள், சாமானிய மக்கள், நடுத்தர மக்கள் வீட்டுல பாலியல் பலாத்கார கொடுமை நடக்குது. ஏன் எம்எல்ஏ வீட்டுல நடக்க மாட்டேங்குது? எம்பி வீட்டுல நடக்க மாட்டேங்குது? கவுன்சிலர் வீட்டுல ஏன் நடக்க மாட்டேங்குது? ஏன்னா அவங்க வீட்டுல எல்லாம் பெண்கள் அவ்வளவு பாதுகாப்பா வச்சிருக்கிறாங்க. நம்மள எல்லாம் வெறும் ஓட்டு வங்கியே வச்சிருக்கிறாங்க. அதாவது என் நல்லா கேளுங்க மக்களே, ஓட்டு போறான் பாரு மக்கள், அவன் முதலாளி. ஓட்டு கேட்டு வரான் பாரு